அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல இங்கே திரையில் இருப்பது போன்று தங்கள் பள்ளியின் பெயர் மற்றும் உங்கள் வகுப்பில் பயிலக்கூடிய மாணவர்களுடைய புகைப்படத்துடன் கூடிய மாணவர்களின் நோட்டு புத்தகங்களில் ஒட்டக்கூடிய லேபிள்ஸ் எவ்வாறு நாமே கிரியேட் செய்து பிரிண்ட் எடுத்துக்கொள்வது என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். நாம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆசிரியர் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய லேப்டாப்பில் அல்லது உங்களுடைய கணினியில் ஆல்ரெடி உங்களுடைய மாணவர்கள் புகைப்படங்களை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எந்தெந்த மாணவர்களுக்கு நீங்கள் ஸ்டிக்கர் தயாரிக்க விரும்புகிறீங்களோ அவங்களுடைய புகைப்படங்களை ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய லேப்டாப்பில் எம்எஸ் ஆஃபீஸ் வேர்ட் அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேரை கிளிக் பண்ணி ஒரு பிளாங்க் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எம்எஸ் வேர்டில் ஒரு பிளாங்க் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் செய்தவுடன் உங்களுக்கு டூல் பார் மேலே காட்டும். இதில் ஹோம் பட்டனுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய 4வது இருக்கக்கூடிய லேஅவுட் 5வது இருக்கக்கூடிய லேஅவுட்டை செலக்ட் பண்ணுங்கள். அதில் சைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் செய்து A4 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய மார்ஜினை செலக்ட் செய்து நேரோ அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. நேரோவை செட் பண்ணிவிட்டு இப்போது 3வது இருக்கக்கூடிய இன்சர்ட் ஆப்ஷனை கிளிக் செய்யுங்க. அதில் சேவ்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இதில் ரெக்டாங்கிள்ஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு ப்ளஸ் கலர் ப்ளஸில் ஒரு சிம்பிள் இங்கே வரும். அதை அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேப் ட்ராப் பண்ணும். இங்கே ட்ராப் ஆகிடும். இப்போ ரெக்டாங்கிள் ஷேப் வந்துருச்சு. இந்த ஷேப்போட சைஸை நம்ம மாற்றணும். இப்போ அதற்கு பார்த்திங்கன்னா இந்த ஷேப்போட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே டூல்ஸில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஷேப்போட ஹைட்டும் அதோட வித்தும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதோட ஷேப்போட டிஃபால்ட்டாக இப்போ இருக்கக்கூடிய ஹைட்டு பார்த்தீங்கன்னா 5.72 சென்டிமீட்டர்னு வருது. 72 சென்டிமீட்டர். கீழே பார்த்தீங்கன்னா 10.46 சென்டிமீட்டர் அப்படின்ட்டுருக்கு. இதை நம்ம சைஸை டிஃபால்ட்டாக 5.5 சென்டிமீட்டருக்கு மாற்றிக்கலாம். அதுக்கு நீங்கள் டவுன் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா இதோடைய ஹைட்டு குறையும். 5.5 சென்டிமீட்டருக்கு மாற்றிக்கலாம். இதனுடைய வித்து அதே போல் 9.5 சென்டிமீட்டருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதோடைய வித்தையும் நம்ம குறைச்சிட்டோம். ஸோ இந்த சைஸுக்கு செட் பண்ணிக்கோங்க. செட் செய்த பிறகு இதில் அந்த ஷேப்ஸில் வச்சுட்டு கர்சரை வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் ஃபார்மேட் ஷேப் அப்படிங்கிற கடைசி ஆப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இங்கே உங்களுக்கு 2 ஆப்ஷன் வரும். இதில் ஃபில் அப்படிங்கிற ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் டிஃபால்ட்டாக சாலிட் ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா சாலிட் ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இருக்கும். அதுக்கு கீழே கூடிய கிரேடியன்ட் ஃபில்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். ப்ரீசெட், கிரேடியன்ட்ஸ், டைப்பு, டைரக்ஷன் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட்ஸ் ஸ்டாப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கேல் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் 4 ஸ்டாப்ஸ் இருக்குது டிஃபால்ட்டாக. இதில் நம்மளுக்கு 2 ஸ்டாப்ஸ் மட்டும் போதும். ஸோ மீதி இருக்க 2 ஸ்டாப்ஸை நம்ம டெலீட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாப்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய இன்ட்டு மார்க்கை கிளிக் பண்ணினா அந்த ஸ்டாப் டெலீட் ஆகிடும். அதே போல் இன்னொரு ஸ்டாப்பையும் நம்ம டெலீட் பண்ணிடுறோம். இப்போ 2 ஸ்டாப் மட்டும் நம்மளுக்கு தேவை. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதற்கு கீழே இருக்கக்கூடிய கலரை கிளிக் பண்ணிங்கன்னா கலரில் ஒரு பாக்ஸ் பெயிண்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை ப்ளூ கலரில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கார்னரில் இருக்க ஸ்டாப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதற்கு ரெட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலேயும் கீழேயும் மேலே ப்ளூ கீழே ரெட்டு வருது. இதனுடைய டைரக்ஷனை நம்ம ரைட் டு லெஃப்ட் மாற்றணும். அதற்கு இங்கே டைரக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போ ரைட் டு லெஃப்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ப்ளூ கலர் அதே போல் ரெட் கலரையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் இங்கே பண்ணிக்கலாம். ஸோ 2 கலராக நம்ம இந்த பாக்ஸை மாற்றிட்டோம். இந்த பாக்ஸுடைய அவுட்லைனை இப்போ மாற்றணும். இந்த ஷேப்ஸோடைய அவுட்லைனை மாற்றுறதுக்கு இதில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு மேலே சேவ் ஃபார்மேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் வரும். இதில் சேவ் அவுட்லைன் இருக்கு பாருங்கள், 2வதாக அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வரும். இதனுடைய கலர் எல்லோ அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே சேவ் அவுட்லைனில் இதனுடைய வெயிட்டை நம்ம சேஞ்ச் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா 1/4 PT நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் நான் 2.25 PT அப்படிங்கிற அந்த ஸ்கேலை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுடைய அவுட்லைனை மாற்றிட்டோம். இப்போது அதன் பிறகு இன்சர்ட்டை மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு ஷேப்ஸில் இதிலே பேசிக் ஷேப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இதில் இருக்குது நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் இங்கே இருக்கக்கூடிய
ரெக்டாங்கிள் ஃபோல்டர் கார்னர் அப்படிங்கிற அந்த ஷேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே ஒரு ப்ளஸ் சிம்பிள் வரும். அதே போல் இங்கே வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. இதே ட்ரா பண்ணிங்கன்னா ட்ரா ஆயிரும். இப்போ இதை உங்களுடைய கார்னருக்கு நல்ல கார்னரை எல்லா பக்கமும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மேலே கீழே உங்களுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பார்டரை. இப்போது நம்ம அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். இதனுடைய கலரை நம்ம வந்து ஒயிட்டாக மாற்றணும். அதுக்கு இங்கே கிளிக் பண்ணோன்னே சேவ் ஃபார்மேட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒயிட் கலருக்கு மாறிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டரில் ஒரு எல்லோ கலர் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி இழுத்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் வந்து எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு மேலே மாறும். ஸோ அது நீங்கள் தேவையான அளவுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எவ்வளோ வேணுமோ அதில் மாற்றிக்கலாம். நான் இந்த அளவு இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். அப்படியே ஃபிட் பண்ணிடுறேன். இப்போது ஷேப்ஸை உள்ள நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு அதே இன்செர்ட்டில் போயிட்டு ஷேப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பேசிக் ஷேப்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி மறுபடியும் இங்கே ஒரு ட்ரா பண்ணுறோம். இப்போது இதில் அதை மறுபடியும் ட்ரா பண்ணியாச்சு. ட்ராப் செய்த பிறகு இப்போ நம்மளுடைய ஸ்கூல் நேமை இங்கே டைப் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து எங்களுடைய ஸ்கூல் நேமை கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணுறேன். பஞ்சாயத் ஃபுல்லாகவே நம்ம வந்து கேப்ஸில் டைப் பண்ணிக்கலாம். பஞ்சாயத் யூனியன் மிடில் ஸ்கூல் அப்படின்னு கொடுத்தாச்சு. கீழே வந்துட்டு நம்மளுடைய ஸ்கூல் உடைய ஊர் பிளேஸை வந்து என்டர் பண்ணிக்கலாம். நான் வந்து எங்களுடைய ஸ்கூல் இருக்கக்கூடிய ஊரோட பிளேஸை நேமை என்டர் பண்ணிட்டேன். அதற்கு கீழே மறுபடியும் என்டர் கொடுத்துட்டு இப்போது நேம் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இங்கே டாட்ஸ் அப்படியே கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. நேம் வந்து ஃபில் பண்ணுறதுக்கான டாட்ஸ். அடுத்து என்டர் கொடுத்துட்டு இதில் கிளாஸ், அடுத்து டாட்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் செக்ஷன், அதில் டாட் கொடுத்துக்கலாம். இப்போ கிளிக் பண்ணிவிட்டு கீழே சப்ஜெக்ட், அதே போல் டாட்ஸை கொடுத்துருங்க. இப்போது இதெல்லாம் செட் பண்ணிட்டோம். ஆனால் ஹெட்டிங் வந்து நம்மளுடைய ஸ்கூல் நேம் வந்து போல்டாக இருக்கணும். அதுக்காக நம்ம இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கோமில் போயிட்டு இங்கே போல்டுக்கு மாற்றுறோம். இதில் ஃபாண்ட் சைஸையும் நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் எஃப்பில் இருக்கக்கூடிய அந்த ஃபாண்ட்டு ஃப்ராங்க்லின் கோத்திக் டெமிக்னு இருக்கும். அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் போல்டாக வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம அந்த டெக்ஸ்ட்டெலாம் வந்து அலைன்மெண்ட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கேப் இருக்குது ஸ்கூலுக்கும் அந்த ஸ்கூலோட நேம் கடையில். அதுக்காக இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கோமில் இங்கே போனீங்க அப்படின்னா இதோடைய லைன் அண்ட் பேராகிராஃப் ஸ்பேசிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் 1.0க்கு செலக்ட் பண்ணுங்கள். இன்னும் கேப் உங்களுக்கு அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கீழே இருக்க ரிமூவ் ஸ்பேஸ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்பேஸே ஃபுல்லாக இல்லாமல் உங்களுக்கு வந்துடும். இப்போ ஹெட்டிங் வந்து ஃபேஸ் இல்லாமல் வந்துருச்சு. கீழே பட் நேம் இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஃபேஸ் வந்து அதிகமாக தேவை. ஸோ அதனால் இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய 1.5 செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து நீங்கள் இன்னும் நேம் வந்து கீழே வரணும்னு நினைக்கிறீங்க, அதில் வச்சுட்டு என்டர் பண்ணிட்டீங்கன்னா நேம் கீழே வந்துடும். ஸோ இப்போ இதை நம்ம சரியாக ஃபிட் பண்ணிட்டோம். இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் மேலே கீழே நகர்த்தினாலும் நகர்த்திக்கலாம். இப்போது இதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் ஒரு அவுட்லைன் இருக்குது, அதை நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இதே சேவ் ஃபார்மேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போய்ட்டு சேவ் அவுட்லைனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நோ அவுட்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அவுட்லைனை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது நாம் லேபிளில் வர வேண்டிய அனைத்து டீட்டெயில்ஸும் அப்டேட் பண்ணியிருக்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்கூல் நேம் வந்து இன்னும் நம்ம அதை சென்ட்ரலைன் பண்ணணும். அதற்கு நீங்கள் அதை மட்டும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் பட்டனில் போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய மிடில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மிடிலுக்கு வந்துடும். இப்போ அந்த நம்மளுடைய ஸ்கூலுடைய ஹெட்டிங் வந்து நம்ம வந்து இதை ரெட் கலருக்கு மாற்றிக்கலாம். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ரெட் கலருக்கு மாறிடுச்சு. இப்போது நம்மளுடைய லேபிளில் மேக்ஸிமம் அனைத்து இதை நம்ம வந்து அனைத்தையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து இதில் நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய பிக்சர்ஸை இன்சர்ட் பண்ணணும். அதற்கு நீங்கள் ஹோம்க்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய இன்சர்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பிக்சர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். இதில் திஸ் டிவைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி உங்கள் ஸ்டூடெண்ட்டுடைய ஃபைலை எங்கே சேவ் பண்ணிக்கீங்களோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபைலை சேவ் பண்ணியிருக்கேன்.
இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பேக்ரவுண்டோட பிக்சர்ஸ் இருக்குது. நீங்கள் இதை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி பிக்சர்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண அந்த பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக்சர் வந்து ஸ்டூடெண்ட்டுடைய பிக்சர் வந்து லேபிளுக்கு கீழே போயிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம லேபிளுக்கு முன்னாடி கொண்டு வரணும். இப்போ அதே பிக்சரில் நீங்கள் கர்சரை வச்சுட்டு கீழே வந்தீங்கன்னா ரேப் டெக்ஸ்ட்னு இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன் வரும். இதில் இன்ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். இப்போ அதை நம்ம ரீசைஸ் பண்ணிவிட்டு இங்கே நம்மளுடைய லேபிளுக்குள்ளே ஃபிட் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய ஃபோட்டோவை எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபோட்டோவை நம்ம இங்கே ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா பார்டர் இல்லாமல் இருக்குது. ஸோ பார்டர் வேணும் அப்படின்னா இந்த பிக்சரில் மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு பிக்சர் ஃபார்மேட்டை கிளிக் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்டர் ஆப்ஷன் வருது. இதில் கீழே ஆரோவை கிளிக் பண்ணி இதில் இருக்கக்கூடிய சிங்கிள் பார்டர் இருக்கக்கூடிய அதை செலக்ட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் வந்து ரொம்ப டார்க்காக பெருசாக இருக்குது. ஸோ அந்த பார்டருடைய வெயிட்டை குறைக்கிறதுக்கு அதே பிக்சரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பிக்சர் பார்டரை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் வரும். இதில் வெயிட்டை போயிட்டு 150 மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இப்போ இது பிளாக் கலரில் இருக்கிறனால நம்ம பார்டரை இது ரெட் கலர் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ரெட் கலரை செலக்ட் பண்ணிடலாம். இப்போ ரெட் கலர் பார்டருக்கு மாற்றியாச்சு. இதில் பிக்சரும் இன்சர்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இதை முழுமையாக நம்ம ஒவ்வொரு டைமும் ரெடி பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை எவ்வாறு எளிமையாக அனைத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ண பின்னாடி இங்கே கோம் பட்டனில் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆப்ஷன் இருக்கும். இதில் கிளிக் பண்ணோன்னே செலக்ட் ஆல், செலக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் செலக்ட் ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒயிட் பேஜில் கர்சரை வச்சுட்டு இப்படியே ஃபுல்லாக இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய அனைத்தும் இந்த மாதிரி செலக்ட் ஆகி வரும். இதில் இந்த பிக்சரில் கர்சரை வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா குரூப் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும். ரைட்டில் நிறைய ஆப்ஷன் வரும். அதில் குரூப்பில் போயிட்டு குரூப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இது எல்லாமே குரூப் ஆகிடும். இப்போது நீங்கள் எங்கே வேணாலும் ஈஸியாக நகர்த்தலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு குரூப் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இப்போ நம்மளுக்கு எத்தனை லேபிள் வேணுமோ அந்த அளவுக்கு இதை நம்ம செட் பண்ணணும். அதற்கு இந்த பிக்சரில் கர்சரை வச்சுட்டு உங்களுடைய கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இழுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு லேபிள் உருவாகும். ஸோ இதே போல் இப்போ 2 லேபிள் உருவாக்கிட்டோம். இப்போ என்ன செய்கிறோம், இதை நான் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். அதன் பிறகு இப்போ இதை 2ஐயும் சேர்த்து நம்ம இப்போ செலக்ட் பண்ணணும். அதற்கு மறுபடியும் நீங்கள் ஹோமில் போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய செலக்ட் அப்படிங்கிறதுல செலக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத மீண்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே கர்சரை இதில் வச்சுட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 மட்டும் செலக்ட் பண்ணோம். இப்போ 2ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணோன்னே 2ம் செலக்ட் ஆயிரும். இதில் ஏதோ ஒரு பிக்சரில் கர்சரை வச்சுட்டு இதே போல் குரூப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி மறுபடியும் குரூப் பண்ணிக்கோங்க. இப்போ 2 லேபிளும் சேர்ந்து குரூப் ஆயிரும். மறுபடியும் நீங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே நேரத்தில் 2 லேபிள்ஸ் க்ரியேட் ஆகி வரும். ஸோ இதே போல் ஒரு பேஜில் வந்துட்டு நீங்கள் எத்தனை லேபிள்ஸ் வைக்க முடியுமோ A4 ஷீட் அளவு தான் நம்ம பிரிண்ட் எடுக்க போகிறோம். ஸோ இதில் எத்தனை பேஜ் உங்களால் ஃபோட்டோஸ் எத்தனை லேபிள்ஸ் க்ரியேட் பண்ண முடியுமோ அத்தனை லேபிள்ஸை நீங்கள் இங்கே ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா நான் அந்த லேபிள் A4 ஷீட்டில் ஃபுல்லாக நான் வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ இதில் ஃபோட்டோஸ் வந்து நம்ம ஒரு மாணவனுக்கு மட்டும் தான் ஃபோட்டோ மாற்றிருக்கோம். ஸோ அடுத்தடுத்த மாணவர்கள் ஃபோட்டோ மாற்றுறதுக்கு நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இப்போ அடுத்த ஃபோட்டோவில் போயிட்டு டபுள் கிளிக் ஃபஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா 1 மட்டும் செலக்ட் ஆகும். இப்போ அதில் ஃபோட்டோவில் வச்சுட்டு ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோ செலக்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோட்டோவில் கிளிக் பண்ணோம்னா ஃபோட்டோ மட்டும் செலக்ட் ஆகும். இப்போ இதில் சேஞ்ச் பிக்சர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். பார்த்துங்க, ஃபோட்டோவை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா சேஞ்ச் பிக்சர்னு இருக்கும். இதில் திஸ் டிவைஸை கிளிக் பண்ணி அதே போல் உங்கள் ஸ்டூடெண்ட்டுடைய பிக்சர்ஸ் இருக்க ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஏதாவது ஒரு மாணவியுடைய பிக்சரை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாணவனுடைய பிக்சரை இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ அந்த மாணவனுடைய பிக்சர் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதே போல் நீங்கள் பிக்சர் மேலே மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் பிக்சர் கொடுத்து அடுத்தடுத்த பிக்சர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இதே போல் சேஞ்ச் பிக்சர்ஸ் திஸ் டிவைஸ் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு கார்ட்டூனை கூட இங்கே கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ கார்ட்டூன் பிக்சர் வந்துருச்சு. ஸோ இதே போல் நீங்கள் எத்தனை லேபிள்ஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்க முடியும் மிக எளிமையாக. இவ்வாறாக கிரியேட் செய்த பிறகு இந்த லேபிள்ஸை வந்து நீங்கள் சாதாரண A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்தும் மாணவர்களுக்கு கலர் பிரிண்ட் எடுத்து கொடுக்கலாம். அல்லது ஜெனரல் ஸ்டோர்ஸில்
லேபிள்ஸ் பிரிண்ட் எடுப்பதற்கென்றே பசையுடன் கூடிய A4 ஷீட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஷீட்ஸை வாங்கியும் நீங்கள் பிரிண்ட் எடுத்து மாணவர்களுக்கு பயன்படுத்த கொடுக்கலாம். நன்றி.